துலாம் ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா 9, 10, 11ஆம் இடங்கள் வலிமையாக இருக்கிறது. வாரத்தின் கடைசி நாளில் 12ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறார். பாக்கியத்தில் சந்திரன் இருந்தார் அப்படின்னு சொன்னாலே பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை இந்த வாரத்தின் ஆரம்பத்திலேயே உண்டு. சிலருக்கு சொந்த ஊர்ல இருந்து நல்ல தகவல்கள் வரும். சொந்த ஊர்ல வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும் போன்ற அமைப்புகளுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தவங்க சொந்த ஊரில் வீடு கட்டியே முடிச்சிடணும், இருக்கிற வீட்டை இடித்து கட்டணும், பூர்வீக வீட்டை கொஞ்சம் கட்டணும், அல்லது சொந்த ஊருக்கு வர முடியாதனாலும் வருஷத்துக்கு ஒரு நாள் போயிட்டு வர்றதுக்காக வீடு கட்டணும் என்கின்ற மாதிரியான முயற்சிகள் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வாரத்திலே அதற்கான வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்கறது, அல்லது கொத்தனாருக்கு அட்வான்ஸ் கொடுக்கறது, மேஸ்திரிக்கு அட்வான்ஸ் கொடுக்கறது, அல்லது நிலம் வாங்குவதற்கு அட்வான்ஸ் கொடுப்பது என்பது போன்ற தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது போன்ற நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் உண்டு. இந்த வருஷமே துலாம் ராசிக்காரங்களுக்கு நல்லா இருக்கும்னு அடிக்கடி சொல்றேன். எல்லா கிரகங்களும் சாதகமாக இருக்க அமைப்பு துலாம் 12 ராசிகளிலேயே துலாம் ராசிக்காரர்களுக்கு முதன்மையாக இருக்கிறது இல்லையா? அப்போ 9, 10, 11ஆம் இடங்கள்ல இருக்கும்போது கடனை அடைக்கக்கூடிய அமைப்பு, நோயை தீர்க்கக்கூடிய அமைப்பு, எதிர்ப்புகளை விலக்கி வைக்கக்கூடிய அமைப்பு என துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் முழுவதும் சீரான அமைப்புகள்ல நல்லவைகள், அதாவது முயற்சிகள் பலிக்கக்கூடிய அமைப்பு, நல்ல அறிமுகம் கூட இப்போது கிடைக்குங்க. ஒரு அருமையான அறிமுகம் இப்போது கிடைக்கும். அந்த அறிமுகத்தின் மூலமாக ஒரு நண்பராக ஒருத்தர் வர்றது, அல்லது இப்போது இந்த வாரம் கிடைக்கக்கூடிய ஒரு அறிமுகத்தின் மூலமாக ஒரு உறவுகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, காதலன் காதலி அறிமுகம், நண்பர்கள் காதலர்களாக மாறக்கூடிய அமைப்பு என ஒரு நட்பின் மூலமாகவோ அல்லது உறவின் மூலமாகவோ தன்னைத்தானே அவர் பெருமைப்படுத்திக் கொள்ளக்கூடிய நல்ல அமைப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இப்போது கண்டிப்பாக துளாராசிக்காரர்களுக்கு உண்டு. பெண்களுக்கு மிகவும் யோகமான வாரமாக அந்த வாரம் அமையும். இதுவரைக்கும் கணவர், குழந்தைகள், காதலன் மேல இதுவரைக்கும் இருந்து வந்த கஷ்ட நஷ்டங்கள் அனைத்தும் விலகக்கூடிய தன்மைகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. ஆகவே சிறப்பு நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல வாரமாகவே அமைந்திருக்கிறது. 13 முதல் 19 வரை ஜனவரியிலான தை மாதம் பிறக்கக்கூடிய இந்த யோக வாரம் துலாம் ராசிக்காரர்கள் அனைவருக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வாரமே கொஞ்சம் ஆரம்பத்தில் சந்திராஷ்டிரமத்தில் தான் ஆரம்பிக்குது. சனிக்கிழமையே சந்திராஷ்டிரம் ஆரம்பிச்சிருது. சந்திராஷ்டிரமம் சனிக்கிழமை இரவு 11:55. அப்போ ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை முழுக்க சந்திராஷ்டிரமம். வாரத்தின் ஆரம்ப நாட்களில் செவ்வாய்க்கிழமை அதிகாலை 4:19 சந்திராஷ்டிரமம் விலகுது. அப்போ ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் 2 நாள் முழுமையாக சந்திராஷ்டிரமம் இருக்குது. அப்போ வாரத்தில் 2 நாள் மட்டும் என்னடாது இப்படி அப்படின்னு இருப்பீங்க. ஆனாலும் பாருங்க, இது சுப சந்திராஷ்டிரமம் தான். சந்திரன் 8இல் மறைந்தாலும் கூட மார்கழி திருவாதிரை என்று சொல்லப்படக்கூடிய அப்படியே அருமையான நல்ல அமைப்பில் அவர் பௌர்ணமி அமைப்பில் இருக்கிறதுனால பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் ஏற்படாதுங்க. சுப சந்திராஷ்டிரமத்தில் அப்படிலாம் பெரிய சங்கடங்கள் எதுவும் ஏற்படாது. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா 9ஆம் இடம், 10ஆம் இடம் போன்ற அமைப்புகளில் வர்றாரு. உங்களுடைய ராசிநாதனை நீச்சபங்க ராஜயோகம் போன்ற அமைப்புகளோடு செயல்படுத்தக்கூடிய அமைப்புகள் இப்போது இருக்கிறது. அதாவது செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் 9ஆம் இடத்துல சந்திரனும் செவ்வாயும் மங்கள யோகத்தோடு சேர்ந்திருந்து அப்படியே ராசிநாதன் அந்த இடத்துல நீச்சபங்கத்தை அடைவது என்பது மிகப்பெரிய நல்ல யோக அமைப்பு. செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை 2 நாளையும் விட்டுறாதீங்க. இந்த 2 நாள் நீங்க என்ன செஞ்சாலும் சக்சஸா இருக்கும். பௌர்ணமி சந்திரன் ராசிநாதனோடு சேர்ந்திருக்கின்ற அமைப்புல செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் அங்கே 9ஆம் இடத்தோடு சேர்ந்திருந்து அதற்கு பிறகு 10, 11ஆம் இடங்கள்ல விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருப்பது நல்ல உறவுகள் அறிமுகமாவது, பயணங்களின் மூலமாக மேன்மைகள் இருக்கக்கூடிய தன்மை, தொழில் வேலை அமைப்புகளில் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய, சங்கடங்கள் விலகக்கூடிய அமைப்பு என அப்படியே படிப்படியாக மிகப்பெரிய நல்ல முன்னேற்றங்கள் இந்த வாரத்திலேயே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிடைக்குங்க. தை மாசம் வேற பிறக்க போது அப்படிலாம் ஒன்றும் பெரிய சோதனைகள் இருக்காது. நீச்சபங்க ராஜயோகத்தை இந்த வாரம் அப்படியே 2 நாட்கள் செவ்வாய் புதன் போன்ற அமைப்புகளை ராசிநாதன் அடைகிறதுனால கடுமையான பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்கள், தீர்க்க முடியாத பிரச்சனைகளை உணர்ந்து கொண்டிருப்பவர்கள் அனைவருக்குமே நல்ல தீர்வுகள் ஏற்படக்கூடிய சுபமான நல்ல விஷயங்கள், குடும்பத்தில் மங்கள விஷயங்கள் நடக்கக்கூடிய யோக வாரமாக அமைஞ்சிருக்குங்க. அத்தனை விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் ஆறுதல் தரக்கூடிய இந்த வாரம். தனுசு ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் சந்திராஷ்டிரமும் கண்டிப்பாக. அதாவது சந்திராஷ்டிரமம் செவ்வாய்க்கிழமை காலையில் 4:19. 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலை 4:19 ஆரம்பித்து
வியாழக்கிழமை காலையில் 11 மணி 16 நிமிஷத்துக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். அப்போ செவ்வாய்க்கிழமையும் முழுக்க புதன்கிழமையும் முழுக்க செவ்வாய் புதன் ஆகிய 2 நாட்களும் சந்திராஷ்டமம் இருக்கிறது. இதில் என்ன ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நண்பர்கள், நட்பு கிரகங்கள், யோக கிரகங்கள் சந்திரனும் செவ்வாயும் சேருகின்ற சந்திர மங்கல யோகம் இப்போது இந்த சந்திராசிரமத்தில் ஏற்படுகிறது. பௌர்ணமிக்கு பக்கத்தில் அவர் இருக்கிறதுனால பெரிய கஷ்ட நஷ்டங்களை கொடுக்க மாட்டார். ஆனாலும் ஒன்று சொல்லணும், சந்திரன் 8ல் மறைகிறார், செவ்வாயோடு இணைந்திருக்கிறார். அவர் அங்கே தேய்பிரையா தான் வந்துட்டார். திருவாதிரை நட்சத்திரத்திலே பௌர்ணமி முடிஞ்சு பௌர்ணமிக்கு 2 நாள் கழிச்சு தான் இருக்கிறார். முக்கியமான முடிவுகள், மனசு 2 நாள் கொஞ்சம் அலபாயிற மாதிரி இருக்கும். ஆகவே செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் கொஞ்சம் மனசு அலபாயக்கூடிய தன்மை இருக்கின்றனால புதிய முயற்சிகள் எதையும் எடுக்காமல் இருக்கிறது நல்லதுங்க. யாராவது பெரியவங்களை கேட்டு ஒரு முக்கியமான முடிவு எடுக்கணும்னா கூட அப்பா அம்மா பெரியவர்கள் போன்றவர்களோடு கேட்டு கலந்து கொண்டு அதன் மூலமாக முடிவுகள் எடுக்கக்கூடிய தன்மைகள் இருக்கும். பயணங்களின் மூலமாக சில விரயங்கள் இருக்கும்ன்றதுனால காசு பணம் போன்றவைகளை பயணங்களில் டிராவலில் கொண்டு போகிறவங்க சூட்கேஸ் ஹெட்கேஸை கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கக்கூடிய நாளாகத்தான் அந்த செவ்வாயும் புதனும் இருக்கும். அதை தவிர்த்து மற்ற எந்த விதமான கஷ்ட நஷ்டங்கள் இந்த வாரம் கண்டிப்பாக இல்லை. தை மாதம், அதுவும் குறிப்பாக 2025ஆம் வருஷம் அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் நல்ல விதமாகவே அமையும் என்பதால் பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாத நல்ல வாரமாகவே இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. வாரத்தின் கடைசியில் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை 10ஆம் இடத்துல சந்திரன் இருப்பது தொழில் முன்னேற்றம் போன்றவைகளை கொடுக்கக்கூடியது அமைப்பு என்பதால் பெரிய அளவில் தொழில், வேலை, வியாபாரம், விவசாயம் போன்ற அமைப்புகள் கை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் தான், லாபமாக இருக்கக்கூடிய அமைப்புகள், கடன் நோய் போன்றவைகள் தீரக்கூடிய அமைப்புகள் என ஒரு சுபமான நல்ல வாரமாகவே அமைஞ்சிருக்குங்க தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம்.